நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன், எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல, எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள் இது. உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி கால சக்கரத்தின் 11வது ராசி ரொம்ப லாபகரமான ராசி கும்பராசியை சொல்றாங்க. எப்படி கும்பராசியில பிறந்தா பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்குன்னு சொல்லணும். லாபம் காசு பணத்துல ஆசை இல்லை, திறமை குணம் இருக்குன்னு சொல்லணும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அல்லது பின் வாங்காம ஜெயிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும். நம்ம கும்பராசி நம்ம சொல்லியே ஆக வேணும். தன்னம்பிக்கை தாங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. நீங்க கேட்டுக்குங்க. தன்னம்பிக்கை, தன்மானம், மதிப்பு, மரியாதை, ஒரு பிரம்மாண்டமான வேலை, ஒரு பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறியான குணம் நீங்கள் இந்த ராசியில் மட்டும் நம்ம எடுத்து அப்படியே சொல்லிவிடலாம். இருப்பாங்க, நீங்கள் கேட்டு பார்த்துங்க. திறமை, அறிவு எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பயங்கரமான ஒரு ஜாக்பாட் யோகமான வீடியோ பார்த்துக்குங்க. இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி அதிபதியோட இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரும் இந்த பயிற்சி. 25 நாள் மட்டும்தான் இந்த யோகம், விற்றவே கூடாது. சனி பகவானோட சேர்ந்து இந்த சுக்கிரபான் உச்சத்தில் நிற்கிறார். எப்படி ஒரு கிரகம் உச்சமானால் அது நிற்கக்கூடிய கிரகம் உச்சமான வேலையை செய்யும். யார்? சனி சுக்கிரன் இணைகிறாங்களா? எத்தனாம் இடத்துல? 2ஆம் இடத்துல. அப்போ இங்கே உச்சமான வேலை நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும்ல. 7.5 சனி வந்தாலும் அதை அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். ஏன் சொல்கிறீங்க? இதை வச்சு சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சனியும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும் இப்போ போதும். நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, அது ஒன்று. அது இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதியே சுக்கிர பகவான் தான். வண்டி, வாகனம், சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, இடம், பூமி எல்லாமே சுக்கிர பகவானை மட்டும் தான் சொல்லணும். வேற யாரையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வேணுமா? எப்படி சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, ஆசைப்பட்ட விஷயம் அடையணும், ஒரு லட்சியத்தில் ஜெயிக்கணுமா? இப்போ அதுக்கான நேரம் வேலை செய்ய போகுது. அப்போ எல்லாருமே கும்பராசியில் பிறந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க. 25 நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும், விட்டுறக்கூடாது. அடுத்து பாருங்க, 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா எப்படிப்பட்ட துன்பத்தையும் ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த கிரகம் உங்களோட இணையுது, உங்கள் ராசி அதிபதி இணைகிறது. அப்படிங்க கெட்டது சொல்லணுமா? எனக்கு சொல்ல வார்த்தை வராது. நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக முருகபெருமானுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக இப்போ எல்லாமே நல்லதாக உங்களுக்கு அமையும்.
ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பாத சனி ஏழரை சனிப்பாங்கல்ல, நிறைய பேர் கேட்டு பாருங்க. பாத சனி என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணும்? ரெண்டு வாயில சனி உட்காந்துருக்குன்னு அர்த்தம். வாயில சனி, நாக்கில் சனி, பேச்சில் சனி, இப்படிதான் சொல்லணும். ரெண்டுல சனி தான் குடும்பத்தை சனி உட்காந்துருக்காரே. இப்போ என்ன பண்ணுவார் பாரு, பொருளாதார வருமானத்தை கண்டிப்பாக குறைச்சிருப்பாரு. ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க, தான் வாயில சனிக்கு வருது. ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க, யாருக்காச்சும் ஒரு பணத்தை வாங்கி கொடுத்து நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாமல் குழப்பத்தில் இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமி மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கலகம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, அது ஒரு முடிவே கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. கேட்டு பார்த்துக்குங்க. இதெல்லாம் இருக்கணும். நல்ல வேலை கிடைச்சிருக்காரு, நல்ல வருமானம் இருந்திருக்காது. யாரும் அதை சனிபவன் கெட்டு போயிருந்தாரு, வருமானம், பொருளாதார பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை உத்தியம், நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு போனது யாரெல்லாம் நீங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு 3 மாதம் முடிய வேலை ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வந்து பாருங்க, எல்லாமே தரங்களா இருந்திருக்கும் பாருங்க. கேட்டு பார்த்துக்குங்க. இப்போ தான் சனிபவன் வக்கர நிவர்த்தி ஆனார். இனிமேல் தான் நல்ல நேரம் வருது. இது இப்போ சுக்கிரன் இணைகிறனால நல்லது நான் சொல்கிறேன். நான் கெட்டதே சொல்ல உங்களுக்கு நல்லது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சுக்கிரன் இணைகிறனால யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிரன் யோகமாக இருக்க டக்குனு யோகத்தை அள்ளி கொட்டிடுவார். ஏன்னா பெருங்கொண்ட பணத்து குருங்க தற்போதைய வருமானம் திடீர்னு ஒரு மனிதனுக்கு நகை பணம் சேரும், டக்குன்னு சேரும்னா சுக்கிரபவன் வந்தால் தான் ஜாதக நோட்டு எடுத்தாலும் ஓடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர தசை வராது, சுக்கிர புத்தி வரும். அப்போ ஜாதகத்தை பார்த்து தசா பற்றி சனிபவன் எப்படி நல்லா இருக்கும் பார்த்து மூப்படி அடிக்க, நெத்தி அடி அடிக்கலாம். இப்போ தைரியம் தாங்க ஃபஸ்ட்டு. உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுங்க கும்பராசியை பொறுத்தவரை. ஏன்னா வேலை உத்தியோகம், படிப்பு, கல்வி, வருமானம், பொருளாதாரம் எல்லாமே தரங்களை பார்த்தது யாரெல்லாம் கண்டிப்பாக உங்களை நான் சொல்லுவேன். யார் அதை தசாபதி சரியில்லையோ கண்டிப்பாக அதை கேட்டு பாருங்கள். இந்த 7 சனி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் வரிசையை அடுக்கடுத்தாக சொல்லிட்டு வருவாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்லுவாங்க. லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நிரந்தரமாக நல்ல வேலை கிடைக்கலாம். இங்கே மேலாதிகாரி பிரச்சனையாக இருக்குது, என்ன தான் பண்ணுறேன் எனக்கே தெரியல. நான் ஒரு மனக்குழப்பம் தருமாட்டத்துக்கு நான் போயிட்டேன். மனைவி கிட்ட நண்பர்கள்ட்ட கூட்டாட்ட ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது, திருமணம் நடக்க முடியாது, தாமதம் ஆகுது. இது மாதிரி நிறைய தடங்களை சொல்லுவாங்க. அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பம் கும்பம் கும்பம். நமக்கு அது இல்லாமல் நிறைய பேர் திருக்கணித முறையில் எனக்கு ஜாதகம் எழுதி கொடுன்னு சொன்னீங்க. அனைவருக்கும் நம்ம எழுதியும் கொடுக்குறோம், கைப்பட எழுதி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம கைப்பட எழுதினா தான் கண்டிப்பாக ஒரு தலையெழுத்து நல்லபடியாக அமையும். ஆனால் நிறைய பேர் எழுதி என்கிட்ட வாங்கியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இப்போ அங்கே எல்லாமே உங்களுக்கு யோகமாக வருது பார்த்துக்குங்க. முதல் பலன் என்னம்மா சொல்லுவேன்னா, கும்பத்தை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் செம்மையாக இருக்கும். கடனே இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த கடனை இப்போ அடைச்சிடுவீங்க. இப்போ நிறைய பேர் கடன் அடைச்சிடுவீங்க. தலைக்கு மேலே கடன் போட்டுமே இப்போ அடைப்பீங்க பாருங்கள். ஏன்? 4ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி உங்கள் ராசி 9ஆம் இடத்துல சொல்லிட்டேனே, ஒரு கிரகம் நல்லா இருந்தால் எல்லாமே தேடி வரணும். கண்டிப்பாக பொருளாதார வருமானத்தில் நகையோ, பணமோ, இடமோ, வீடோ வாங்கணும், வாங்க வைக்கும் இந்த கிரகம். 7 சனி மட்டும் பாதிக்காம மட்டும் இருக்கணும். இப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும் பாருங்கள். பொருளாதார சேமிப்பு வரும் பாருங்கள். எந்த பேங்க்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் பாருங்கள். இப்போ எது சம்மந்தமாக கேட்டாலும் சரி, அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துல பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க, செலவு வராது. நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும் பாருங்கள். மெயினாக வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சரியாந்திர வேலை, நல்ல நேரம் வேலை செய்துங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். நீங்கள் 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இப்போ மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா நல்ல நேரம் நெருங்கிருச்சுங்க, நல்லது வருது. அதனால தான் நம்ம அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். கனவு மனைவிக்குள்ள ஒரு மன வார்த்தை இருந்தால் நீங்கிரும். காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். பார்த்துங்க, திருமணத்தை பற்றி கவலையே படாதீங்க. நல்ல விஷயம் கண்டிப்பாக தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. தொழில் உத்தியத்தில் நல்லா லாபத்தை பார்க்க போகிறீங்க. பெருங்கொண்ட பணம் சந்தோஷம் வரப்போது. மிகப்பெரிய யோகம் உங்கள் பக்கம் ஜாக்பாட் யோகம் இருக்குது பாருங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. கும்பராசியில் பிறந்தால் இப்போ லாட்ரி யோகத்தை எடுத்தால் கண்டிப்பாக அடிக்கும். எதனால் சொல்கிறீங்க லாட்ரி யோகம் அடிக்கணும்? அதான் சொல்லலை, 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. வருமானத்தில் சுக்கிரன் உச்சமானா அது உங்கள் ராசி உச்சமானா உச்சமான பலனை தானே கொடுக்கணும். அப்போ ஏன் வெளிநாட்டு அது 8ஆம் இடத்தை பார்க்குதே, யார்? சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க லாட்ரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம்ல. அதாண்டி அதிலே பணத்தை போட வராமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். பார்த்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். மெயினாக படிக்கக்கூடிய மாணவனை பாருங்கள், அரசாங்கம் நிறைய பேர் வாங்குவாங்க பாருங்கள். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லாயிருக்கும், ஐடிஎஃப்இல் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். மெயினாக ஏதாவது இந்த எழுத்துத்துறை, கணிதத்துறை, பத்திரிகை துறைலாம் பாருங்கள் சாதிப்பாங்க. வக்கீல் துறையில் உள்ளவங்க, கருப்பு உடை போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே யோகம் செம்மையாக இருக்குது. பார்த்துக்கோங்க, பெண்களுக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் பார்ப்போமா? என்ன நட்சத்திரம் வரும்? வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அவிட்டம் தான். தைரியம் குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமாக கற்பனையான குணம் எங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அவிட்டத்தில் பிறந்துட்டாவே எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்தில் பிறந்தால் எல்லாமே இப்போ அனுகூலமாக உங்களுக்கு வரும். என்ன காரணம் தெரியுமா? உங்கள் மேலே ராசி மேலே செவ்வாய் வந்துட்டார். இப்போ இடம், வீடு, வண்டி, சொத்து, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதா ஓடலையா? ஓடும். ஏதோ ஒரு புதுசாக மாற்றணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவை பார்த்துறீங்க. தொழில், உத்தியோகம், உடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நிறைய வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை 45 நாள் உங்களை புழிஞ்சு கீழே போட்டார். கேட்டுக்குங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க நிறைய கஷ்டத்தை நிறைய பேர் கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யார் ஜாதக திசாபுத்தின ஆசாரி இல்லையோ பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கேஸு பிரச்சனை, ஏதாச்சும் பண பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ வண்டி வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்போ நிறைய கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும். பெண்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் திருமண யோகம் சூப்பராக உண்டு பார்த்துங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மாற்ற போய் அது நல்லதாக மாற்றிங்க, நம்ம கண்டிப்பாக யோகம் தேடி வரும். அடுத்து சதயத்தில் பிறந்தவங்க பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெற்றியான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா சதயத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். நிறைய குழப்பத்தை பார்த்துட்டீங்க, நிறைய ஆசை நிறைவேறல, நிறைய ஒரு மாற்றம், தடை, தாமதம் எல்லாமே நிறைய பார்த்துட்டீங்க. ஏன்னா ராகு சதயத்தில் போகும்போது ஒரு சில ராகு சரியில்லைன்னா வேலை, உத்தியோகம், வருமானம், பொருளாதாரம் நிறைய தடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் கண், காது, மூக்கு, தொண்டையில் செலவு, ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சதயத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ பாருங்கள், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகம் செம்மையாக வேலை செய்யும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, வெளிநாடு, வெளியூர், தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரான யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். தைரியமாக இருங்க. எதுவுமே சதயத்தில் பண்ணுங்க. அந்த பெட்ரோலியத்துறை, கலைத்துறை, இசைத்துறை, ஐடி ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம் இதெல்லாம் செம்மையாக இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டில் சாதிக்கக்கூடிய தேடி வரும். அதான் சொல்லலை, நிறைய விஷயத்த இந்த சதயத்தில் பிறந்தால் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது சதயத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த புரட்டாதி சொல்லுவாங்க. இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கும். யார் இந்த புரட்டாதி பண்ணவும் எதுலேயுமே பாருங்கள் பயங்கரமாக கெப்பாசிட்டி, மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி பண்ணவும் எல்லாமே யோகமாக மாறும். படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும். ஏன்னா சுக்கிரன் சனி இணையுது குருவுடைய வீட்டில், அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டில் உட்காந்துருக்காரு. எப்படியும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டில், குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால தான் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஆசைப்பட்ட விஷயம், காதல் திருமணமோ, 2வது திருமணமோ, கலைத்துறையோ, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது. இந்த புரட்டாதி செம்ம யோகம் தேடி வருது பாருங்கள். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், திருமண வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனால் குரு வக்கரமாகவும் உங்களை புழிஞ்சு விட்டார். வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை நிறைய தரங்களை பார்த்தது. யாரும் அந்த புரட்டாதி பார்த்தவங்க என்ன நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த நட்சத்திரம் இனிமேல் தான் நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வருது பாருங்கள். வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.